நான் ஆடிட்டர் எல்லா வேலையும் பண்ணி கொடுத்து சேல்ஸு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி கொடுத்து எல்லா பேலன்ஸ் ஷீட்டில் போட்டு கொடுத்து ஸ்டாக் ரிப்போர்ட் எடுத்து என்ன லாபம் மாதம் லிஸ்ட்டு கையில் கொடுத்துருவேன். அங்கே வந்து ப்ரொடக்ஷன் பார்க்க முடிஞ்சுது, மார்க்கெட்டு பார்க்க முடிஞ்சுது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் ஃபைனான்ஸ் பார்க்க முடிஞ்சுது. இப்படி எல்லா வாய்ப்பும் எனக்கு கிடைக்கும். நானே தேடி எல்லா வேலையும் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதாவது அந்த துறை சார்ந்த அத்தனை வேலையும் தெரியும். அத்தனை வேலையும் பண்ணாருக்கு ஒரு வாய்ப்பு அந்த இடத்துக்கு கிடச்சிது. சின்ன நிறுவனமாக இருந்து கேட்டு அதில் எல்லாத்தையும் பழகிறதுக்கு வாய்ப்பு இருந்து அதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதில் சக்ஸஸ் பண்ணிக்காங்கட்டி அந்த கடையில் வந்து ஒரு செல்ல பிள்ளையாட்டு ஆகிட்டேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு திடீர்னு இது வந்ததுனால ஒரு கேள்வி என்னன்னா, 2 விஷயம். ஒன்று வந்து ஒரு சின்ன கம்பெனியில் வேலை பார்க்குறதுங்கிறது ஒன்று, 2வது எல்லா வேலையும் கற்றுக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிறது. இன்றைக்கி இந்த 2மே தேவையில்லாத விஷயங்கிற மாதிரி ஒரு மனப்போக்கு இருக்குது. நான் எனக்கு கொடுத்த வேலையை மட்டும் பார்க்குறேன், நான் இதுக்கு எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா எனக்கு இதுக்கு தானே சம்பளம் தர்றாங்க. இந்த போக்கு சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை வாய்ப்பு கிடைக்கிறப்ப சின்ன இடமோ பெரிய இடமோ எல்லாத்தையும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கற்றுக்கிறது எனக்கு சரியான விஷயம். யார் கற்றுட்டா அதே பெரிய ஆளாக இருப்பாங்க. கற்றுக்கலன்னா மாதமான சம்பளம் வாங்கலாம், அதுவும் ஒரு இஎம்ஐ போட்டுக்கலாம், ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம், வண்டி ஓட்டிக்கலாம். ஆனால் இப்படி ஒரு தொழில் ஆக முடியாது.